RDX. Reports, debates, exclusives. செய்திகளை முழுமையாகவும் தனித்துவமாகவும் நுட்பமாகவும் வழங்குகிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றப் போகிற ஒரு செய்தி, அந்த செய்தியை முழுமையாக உங்களுக்கு வழங்குகிற ஒரு ரிப்போர்ட், அந்த செய்தியோட எல்லா பக்க கோணங்களையும் விளக்குகிற ஒரு டிபேட், அந்த செய்தி என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுங்கிற எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். அந்த வகையில் இன்னைக்கு களத்தில் நடந்த அரசியல் நகர்வுகள் என்ன, அதனை முதல்ல தலைப்புச் செய்திகளை பார்த்துடலாம். SIR-ஐ ஆதரிக்கும் அதிமுக ஆபத்து திமுகவுக்கா? அடுத்த மாதம் தமிழகத்தில் துவங்குகிறது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலுக்கான பணி. 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை எதிர்க்க நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த திமுக. வாக்காளர் திருத்த பட்டியலை எதிர்த்து திமுக தோல்விக்கு முதல்வர் ஸ்டாலின் காரணம் தேடுவதாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. 2026 கூட்டணிக்கு தயாராகிவிட்டாரா விஜய்? நெல் கொள்முதலில் கோட்டை விட்ட திமுக அரசு வீட்டுக்கு போவது உறுதி என தாவேக தலைவர் விஜய் பரபரப்பு அறிக்கை. மூட்டையிலேயே முளைத்த நெல் போல திமுக எதிர்ப்பு மக்கள் மனங்களில் முளைத்து செழித்து நிற்பதாகவும் காட்டமான விமர்சனம். திமுக அரசை வீழ்த்த தனித்து போட்டி என்ற முடிவிலிருந்து இறங்கி வருகிறாரா விஜய்? பீகார்ல அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த முறை களத்தில் எதிர்க்கட்சிகள் முக்கியமாக முன்வைத்ததை வாக்கு திருட்டு. அது மட்டுமல்லாது இது தொடர்பாக பெங்களூர்ல ஒரு தொகுதியில் எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு PPT மூலமா விவரித்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. பீகார்ல இந்த முறை தேர்தல் களத்தில் அது பிரதிபலிக்குமா அப்படின்ற ஒரு பார்வை இன்னுமே முன்வைக்கப்படுது. இது மட்டுமல்ல, இந்தியாவில் அடுத்தடுத்து எந்தெந்த மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறதோ அத்தனை மாநிலங்களிலும் இந்த SIR நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் துவங்கப்படுகிறது அப்படின்றத தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இதற்கு முன்பாகவே இந்த வாக்கு திருட்டு தொடர்பாக தொடர்ந்து பல கட்சிகளும் எதிர்குரல்களை எழுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அதிமுக அதனை தாங்கள் வரவேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதை வைத்துதான் இன்னைக்கு நம்ம தலைப்பை கட்டி எழுப்பி இருக்கிறோம். SIR ஆதரிக்கும் அதிமுக ஆபத்து திமுகவுக்கா அப்படின்ற தலைப்பின் கீழாக பல்வேறு கேள்விகளை நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். முதல்ல அதற்கான விராப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை நவம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தயாரிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்த பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதி முடிவடைகிறது. 2026 தேர்தலுக்கு இந்த திருத்த பணி மிக முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள போகிறது. அதன் மூலம் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற்றுவிடலாம் என முயற்சிக்கும் என முன்பே திமுக தலைவர் சொல்லியிருந்தார். இப்போது அந்த அறிவிப்பு வர திமுக கூட்டணி மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களில் முதன்மையானதாக இதையும் சேர்த்திருக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை பறிக்கும் ஜனநாயக விரோதத்தை அனுமதிக்க மாட்டோம் என திமுக கொந்தளிக்க காரணம் அதன் ஓட்டு வங்கி இந்த நடவடிக்கையால் சரியும் என்பதாலா? இதற்கு நேர் எதிராக தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை அதிமுக அமோகமாக வரவேற்றுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய வலிமை சேர்க்கும் என்று அதிமுக நம்புகிறதா என்ற கேள்வியையும், வாக்காளர்களை நீக்கி 2026 தேர்தலில் பெரும் நெருக்கடியை திமுக எப்படி சமாளிக்கும் என்ற கேள்வியையும் ஒரே புள்ளியில் வைத்து விவாதிக்கிறது RDX. சுடங்கி சும்மா இருந்துட்டா நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம். அது தேக்கம். உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இயக்கம். பெயரளுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. என்னுடைய வாக்குச்சாவடியில திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்பும் உறுதியேற்று கடப்பணி ஆற்றினால் 2026 7வது முறையாக கழக ஆட்சி அமைவது உறுதியாகிறது.
தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான்னு தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். எஸ்ஐஆர் எதிர்க்கும் சிஎம் சார். ஓகே, அதாவது இன்னைக்கு மாமல்லபுரத்தில் திமுகவினுடைய வாக்குச்சாவடிக்கான அந்த பயிற்சி முகாம் நடந்தது. அதில் பேசின தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர் வந்து போங்க மக்கள்கிட்ட பேசுங்க, நானே நேரடியாக பேசுகிறதா பேசுங்க, நீங்கள் களத்தில் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருக்கேன், இந்த முறை நம்மளுடைய ஆட்சியை நம்ம பிடித்து விடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட களத்தில் போய் செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இருந்தாலும் இந்த எஸ்ஐஆர் வரும் பொழுது எதற்காக எதிர்க்கிறாங்க அப்படின்ற கேள்வியில் இருக்கு. திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க, ஆனால் அதிமுக இதனை வரவேற்கிறாங்க. அது ஏன்ற ஒரு கேள்வி வரும்ல, அதையொட்டி ஆர்டிஎக்ஸிற்கு ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. எஸ்ஐஆரை ஏன் ஆதரிக்கிறது அதிமுக, பின்னணி என்ன? இதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டு? நீங்களே சொல்லுங்க. இல்ல, பொதுவாகவே அதிமுக இன்னைக்கு தான், அதாவது எஸ்ஐஆருக்கு அப்புறமா தான் இதை சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டி நகரில் சத்யா அவர்கள் தோற்று போகிறார். 237 வாக்குகளில் அவருடைய தோல்வியை தழுவுகிறார். அப்போவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வர வேண்டிய 2000 வாக்குகள், அந்த வாக்குகளை முறைகேடாக திமுக நீக்கியிருக்காங்க, அதனால தான் இந்த முறை நாங்கள் இப்படி தோற்று போனோம் அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அப்போ மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. தொடர்ச்சியாக இறந்தவர்களுடைய பெயர்களை வந்து வாக்காளர் அந்த பட்டியலிருந்து நீக்கணும், முறையாக தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யணும், அதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அதிமுக தங்களுடைய குரலை எழுப்பிட்டு வராங்க. அப்போதான் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் அப்படின்றது எங்கெங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறதோ 2 யூனியன் பிரதேசங்கள் உட்பட 12 மாநிலங்களில் இதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸாக அதிமுக நெடுங்காலமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? வாக்காளர் பட்டியலை திருத்துங்க, யாருடைய பெயரெல்லாம் நீக்கணுமோ, யாரெல்லாம் விடுபட்டிருக்காங்களோ அவங்களாம் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் வரவேற்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் இது இருக்கும் அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொன்று, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதிமுக ஏன்னு சொல்லுங்க, நான் அடுத்த பதில் சொல்கிறேன். குத்துனது நன்மையாக இருந்தாலும் வெளில சொல்லக்கூடாதுங்கிறது தான் அதிமுகவோட ஒரே கொள்கை. இதில் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பாஜக ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க, அந்த முயற்சி அவர்கள் ஆளும் மாநிலங்களுக்கோ இல்லை யூனியன் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் உதவும். இந்த எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம எளிய வகையிலையாவது மக்களுக்கு புரிய வைக்கணும். இதுவரை பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்கள், வெற்றி பெற்ற தொகுதிகளில் எப்படி ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்னா, காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது திரும்ப என்ன சொல்லிட்டே இருப்பாங்கன்னா, இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி பண்ண போகிறாங்க, ஒரு பெரிய சர்வர் ரூம் வச்சுருக்காங்க, ஹேக் பண்ணிடுவாங்க, அப்போ என்ன ஆகும்னா நமக்கு விழுந்த ஓட்டெல்லாம், காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் பாஜகவுக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு இந்த ரமணா படத்தில் வர்ற மாதிரி ரைட்டில் கை போட்டு லெஃப்டில் போகிற மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேலேயே மொத்த கவனத்தையும் திசை திருப்பிட்டோம். கடைசியில் பார்த்தா அவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. வாக்காளர் பட்டியலில் நேரடியாக போய் கொத்து கொத்தாக ஒரு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேரை உரிய ஆதாரங்களோடு வாக்கு யாரெல்லாம் செலுத்த முடியுமோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு வேற வேற மாநிலங்களில் வேற வேற பேர்களில் இருக்கிற லட்சக்கணக்கான பேரை ஒரே தொகுதியில் சேர்த்து வெற்றியை இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. என்னன்னா, நாம போடுற ஓட்டு கரெக்டாக தான், ஆனால் நாம போடுற ஓட்டு மட்டும் தான் வெற்றியை தீர்மானிக்குதான்னு கேட்டால் இல்லை. அதுலேயும் ரேண்டமாக கட்சிக்காரங்களெல்லாம் சேர்த்துட்டாங்க போல, இல்லை மக்களை எல்லாம் வந்து தனக்கு வேண்டாத மக்களை எல்லாம் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் இல்லை. ராகுல் காந்தி இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாரு, பாஜக ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாங்க, தனக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பட்டியலினத்தவர்கள் தங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பழங்குடிகள் தங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவர்களெல்லாம் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்த சிறுபான்மையினரை, பழங்குடியினரை, பட்டியலினத்தவர்கள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் அவங்களையெல்லாம் கொத்து கொத்தாக வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றுவதன் மூலமாக, நீக்குவதன் மூலமாக, நீக்கிறதுனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் இல்லை. ஒரு நல்ல ஹோட்டலில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஓடிபியை போட்டு ஒவ்வொருத்தர் ஐடியிலிருந்தும் 20, 50, 100ன்னு ரொம்ப ஈஸியாக தேர்தல் ஆணையத்தின் துணை கொண்டு யாரெல்லாம் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள்னு பாஜக நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீக்கியிருக்காங்க. இந்த முறை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சு வர்றாங்க. இதே மாதிரி ஒரு சீர்திருத்தத்தை
நாங்க பண்ண போறோம். இதுக்கும் நம்முடைய வருஷா வருஷம் நடக்கிற சீர்திருத்தத்துக்கு என்ன வித்தியாசம்னா, வருஷா வருஷம் நடக்கிறது உங்கள் வாக்காளர் பட்டியல்ல நீங்க கொடுத்திருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களா, அதில் முதல்ல இடமாற்றமும் வரும். இதற்கு முந்தைய தேர்தலில் வாக்களித்தவர் இப்போது உயிரோடு இருக்கிறாரா, அப்ப இறந்தவர்களை நீக்குதல், முகவரி மாற்றத்தை சீர்திருத்துதல், மாவட்டங்கள்ல இருந்து மாறி வந்தவங்களை புதிய வாக்காளர்களை சேர்த்தல், 18 வயதுக்கு மேற்பட்ட முதல் முறை வாக்காளர்களை சேர்த்தல், இதுதான் யூசுவல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாம்னு ஒன்று உங்கள் ஏரியாவில் நடத்துகிறோம். நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிங்க, ஃபோட்டோ சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க, அட்ரஸ்ஸு ஏஜ் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்கன்னு வாக்காளர்கள் தாங்கள் வாக்களிக்கிறதுக்கு எதையெல்லாம் செய்யணுமோ அதை திருத்துறது தான் இது வரைக்கும் நடந்தது. முதல் முறையாக தேர்தல் ஆணையம் அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து இது செய்ய போகிறாங்க. இந்தியாவினுடைய மற்ற நாடுகளை ஒட்டி இருக்கிற எல்லையில் இருக்கிற மாநிலங்கள், இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு நாட்டிலிருந்து உள்ள ஊடுருவாங்க, அதனால நாங்கள் வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணுறோம்னு எஸ்ஐஆர் ஆரம்பித்தாங்க. எஸ்ஐஆர் ஆரம்பித்ததனுடைய முதல் நோக்கம் இந்தியாவின் எல்லைகளில் இருக்கிற மாநிலங்களில் வெளிநாட்டவர்கள் ஊடுருவி விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக உருவானது. தமிழ்நாடு 3 பக்கம் கடல், இதில் எங்கேருந்து ஊடுருவாங்கன்னு நமக்கு தெரியல. இது ஒரு எச்சரிக்கையாகவே திமுக முன்வைக்கிறது. நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஊடுருவ போறாங்க, அப்படி கிடையாது. அதாவது 2004க்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 முறை இந்த எஸ்ஐஆர் பண்ணியிருக்காங்க. 2004க்கு அப்புறமா பண்ணவே இல்லை, ஒரு 21 ஆண்டுகள் பண்ணலை. அப்போ சீர்திருத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையில் அவங்களுடைய ரூல்ஸில் இருக்கானா, ஆமாம் ஆப்வியஸாக அவங்க பண்ணுறாங்க, அதில் நம்ம தவிர்ப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் என்னன்னா, தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு வேலையை இங்கே பாஜக இதன் மூலமாக தான் நினைத்ததை சாதிக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்றதுல தான் இங்கே பிரச்சனை வருது. இன்னொன்று, இப்போ நம்ம கேள்வி எழுப்புனது அதிமுக ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம எழுப்பணும். நீங்க சொன்னல இப்ப ஜெயிச்சது யாரு? பாஜக கூட்டணி கட்சிகள் அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னா, அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் நடத்த போகிற இந்த சீர்திருத்தத்தில் பாதிப்பு எதிர்கட்சிகளுக்கு தான், தனக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இன்னொரு விஷயம் நான் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட்ல திமுகவுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இப்போ அதிமுக ஆளும் கட்சியாக இல்லைனாலும் கொங்கு பெல்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ்ல அவங்க இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தோம், உள்ளாட்சி தேர்தலை மட்டுமே வைத்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும்போது இல்ல, நீங்க ஒரு உள்ளாட்சி தேர்தலை வச்சு மட்டும் பேசாதீங்க. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போது அதுல அதிமுகவினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சுதான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரேன். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடர்ந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்றதுதான் திமுக. இப்போ இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் வருது அப்படின்னா, நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். வாக்காளர் திருத்த பட்டியல் வருது அப்படின்னா அதிகமாக இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க, அவர்களுடைய வாக்கு சேர்க்கப்படும் அப்படின்னா அப்ப அவங்க யாருக்கு ஓட் பண்ணுவாங்க, இதன் மூலமாக அந்த வாக்கு சதவிகிதம் மாறுமா அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. பெரும்பாலும் வடமாநிலத்தில இருந்து இங்க தொழில் புரியக்கூடியவர்கள் எங்க அதிகமா குடிபெயர்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம். அங்கதான் அந்த கம்பெனிஸோ இல்ல அவங்களுக்கான தொழில்களோ அதிகமா இருக்குன்ற பட்சத்துல இன்னும் அதிகமாக அதிமுகவிற்கான வாக்குகள் அதிகம் விழுந்து விடுமோ, இதன் மூலமாக கொங்கு மண்டலத்துல மீண்டும் மீண்டும் அதிமுக வலுப்பெறுமா அப்படின்ற ஒரு காரணத்தால திமுக இதனை எதிர்க்கலாம். அதிமுக இதனை வரவேற்பதற்கும் அதுவே காரணமாக அமையலாம். இன்னொன்னு, தேர்தல் நடக்க போது ஆளும் கட்சி நம்புவாங்களா ஒரு எதிர்கட்சி, இல்ல தேர்தல் ஆணையத்தை நம்புவாங்களா? தேர்தல் ஆணையம் தங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்று அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலை திருத்தி ஒரு நேர்மையான தேர்தல் நடத்தணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த முறை அதை அவங்க செய்யறதுக்கான பணிகளை மேற்கொள்றாங்க, அதன் அடிப்படையில் அவங்க ஆதரிக்கலாம். ஒட்டுமொத்தமாக அதாவது இதை வரவேற்பதன் மூலமாகவே அதிமுக தொடர்ந்து சொல்லப்படுவது போல தேர்தல் ஆணையம் இதன் மூலமாக ஒரு கட்சிக்கு சாதகமாகவும் ஒரு கட்சிக்கு பாதகமாகவும் நடந்து கொள்கிறது அப்படின்ற வாதத்தை தொடர்ந்து முன்வைக்க முடியாது. இது பீகார்ல முன்வைத்து அங்க நடந்த பிழைகள் தமிழகத்தில் நடக்குமா அப்படின்னா அது வேற கேள்வி, நம்ம வேற மாதிரி அதை பேசணும். 2024 அதிமுக கொங்கு மண்டலத்தை கைப்பற்றியதான் நான் கேட்டேன், நீங்க பதிலே சொல்ல. 2024 அப்படின்றது அங்க கேள்வியும் களமும் வேறவாக இருந்தது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவர்களுடைய வாக்கு எப்படி இருந்தது அப்படின்றது கவனிக்கணும். இன்னொரு விஷயம், 2024 கூட்டணி அப்படின்ற இன்னொரு ஃபேக்டரும் இருந்தது இல்லையா? இல்ல, நமக்கு எப்பவுமே கடைசியா நடந்த தேர்தலை ஞாபகம் வச்சுக்கோங்கிற புள்ளியில இருந்து நான் சொல்லுவேன். 2024 உங்களுக்கு வேணும்ன்றப்ப நீங்க சட்டப்பேரவை தேர்தல் ரிசல்ட் எடுத்து பேசுவீங்க, இல்ல வேணா எது சாதகமா இருக்குன்றப்ப இன்னொரு ரிசல்ட்டை வச்சு பேசுவீங்கன்னா அது எப்படி நியாயமாகும்? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, 2026 தேர்தலில் வடமாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் குடியேறி இருக்கிற வடமாநில தொழிலாளர்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லுங்க. இல்ல, அதிமுக வரவேற்பதற்கு பின்னாடி இந்த காரணம் இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். நீங்க ஒரு ஆவரேஜா ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டன்சில
ஒரு 1.5 லட்சம் ஓட்டுலேருந்து 2 லட்சம் ஓட்டு, ஒரு 1.5லேருந்து 2 லட்சம் ஓட்டு வரைக்கும் இருக்குது, இல்லை 3 லட்சம் வரைக்கும் கூட போகணும் வைங்களேன். ஒரு 2 லட்சம் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்குவோம். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டுப்பதிவு இருக்கிற ஒரு ஏரியாவில் வட மாநிலங்கள்லேருந்து, பீகார்லேருந்து, ஒரிசாலேருந்து ஒரு 50,000 பேர் வருவாங்களா? எப்படி வருவாங்க? 2 லட்சம்ங்கிறதுல 50,000 பேருங்கிறது 4ல் 1 பங்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகபட்சமாகவே 5,000 பேர் இருந்தாலே ரொம்ப அந்த நம்பர் ரொம்ப ஸ்கேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற கொங்கு மண்டலம்னு சொன்னால் கூட ஒரே ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கான பாப்புலேஷன் டென்சிட்டியில் வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டின் எந்த தொகுதியிலும் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஒருவேளை அவங்க வாக்காளர் பட்டியலில் என்ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம், நாம் இதை வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக, என்னது பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போட போறாருன்னா பாம்பேல தாராவில் இருக்கிற தமிழர்கள் ஓட்டு போட போறாங்க. ஒடிசால மால்கங்கிரின்னு ஒரு காடு இருக்கு, ஒரு நக்சலைட் மாவோயிஸ்டுகள் ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு 300 தமிழ் ஃபேமிலி இருக்காங்க. இப்போ அவங்க அங்கே போய் ஓட்டு போட தான் போறாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நியூயார்க்கில் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ஓட்டு போட போறார். அடிப்படையில் இதை வந்து அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்மோட கேள்விங்கிறது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்கல்ல, அவர்களுக்கான உரிய ஒர்க் பெர்மிட் இருக்கிறதா? அவங்க யார் இங்கே கூட்டு வந்திருக்காங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஆவணங்கள் சரியானதானா, அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு இன்னும் சொல்ல போனாங்க, தமிழ்நாடு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. நீ இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, இந்த அரிசியையும் இந்த சர்க்கரையும் இந்த மண்ணெண்ணையும் அவர் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு கடமைப்பட்டிருக்குன்னு தமிழ்நாடு நினைக்குது. நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அதை விட உயர்ந்த ஒன்று வாக்களிப்பதற்கான உரிமை, அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது நமக்கு தப்பு இல்லை. இதை அரசியல் கண்ணோட்டத்தோடு பாஜக செய்கிறதுங்கிறதா சிக்கல். நீங்க சொல்ற எஸ்ஐஆர் 21 முறை இல்லை, 51 முறை கூட செய்யட்டும், ஆனால் அது ஒரு கட்சி சார்பாக ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி ஒரு குரூப்பை எலிமினேட் பண்றாங்கிற குற்றச்சாட்டு வருகிற போது அப்படிலாம் இல்லைங்க, நாங்க நேர்மையா அந்த எஸ்ஐஆரை செய்யறோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையத்திட்ட போய் ஏங்க இந்த பெண்கள் வாக்களிச்ச பட்டியலில் காணோம், சிசிடிவிலாம் கொடுங்கன்னு கேட்டா அது ஆபாச வீடியோ மாதிரி ஒரு பொறுப்பற்ற பதிலை தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றார். இந்திய தேர்தல் ஆணையர்கள் தேர்தலை நடத்துறது குறித்து இதுவரைக்கும் பேசின பேட்டிகள்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பியா எலெக்ஷன் கமிஷனை கொடுத்தோன்னு அளவுக்கு பேசியிருக்காங்க. இப்போதான் ஒரு டவுட் நமக்கு வருது, அதிமுக இதை பாஜகவோட நடவடிக்கையா பார்க்குறாங்க, ஆனால் தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையா பார்க்கணுங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. எஸ், இந்த விஷயத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல இருந்து அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்றதுல என்ன ட்வீட் போட்டிருந்தாரு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய ஸ்டாண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக எந்த விதமான நலத்திட்டங்களையும் மேற்கொள்ளாமல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திப்பது உறுதி அப்படின்ற நிலையில் தற்போதே தோல்விக்கான காரணங்களை தேடும் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கண்டனம் அப்படின்ற தலைப்பிற்கு கீழாக அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. பாஜக தரப்புல இருந்தும் இதே போன்ற ஒரு ரீசனை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து அதிமுக ஏன் ஆதரிக்குது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பேசணும். இந்த விஷயத்துல RDXற்கு எழுந்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரும் கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தேர்தல் தோல்விக்கான காரணங்களை தயார் செய்கிறதா திமுக? இதை வந்து அதிமுக மட்டும்தான் சொல்லியிருக்கா அப்படின்றது இல்லை, நயினார் இது சம்பந்தமா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னது என்ன, அந்த பைட் பார்த்துடலாம். திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளர்களை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியல் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும், இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிட போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. அவர் சொன்ன காரணங்களை பார்த்தீங்களா? அதாவது பீகார்லேயும் இதே தான் சொல்லப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மாநில அதிகாரிகளை வச்சு தான் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம், அப்போ தவறு நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்களும் பார்த்துருக்கணும் தானே அப்படின்றத தேர்தல் ஆணையம் அப்பயும் சொன்னாங்க. இன்னொன்று, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதற்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்கல்ல, டைம் தரோம், யாராவது வந்து ஏதாவது கட்சிகள் புகார் அளிங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள், ஆனால் ஒரு கேஸ் கூட அதில் ஃபைல் ஆகவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எதன் அடிப்படையில் இந்த புகார் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றது, பீகாரில் நடந்ததே
தமிழக களத்திற்கும் ஒத்து போகுமா அப்படின்றதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை தயார் செய்கிறதா திமுக? ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒரே குரல்ல அதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்களா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எல்லா விஷயத்துக்குமே ஒரு பால முதல்ல போட்டு வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தொகுதி மறுவரையரா இருக்கட்டும், இல்லை எதெல்லாம் பாதகமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ முன்னாடியே இது வந்து பாதகமாக அமையக்கூடும், இல்லைனா ஒரு எதிர்குறலை எழுப்பிட்டு இப்போ இந்த தேர்தல் 2026 தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆருக்கு பிறகும் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா அப்போ இதை பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு பாலை போட்டு வைக்கிறது மூலமாக பார்த்தீங்களா, நாங்கள் அப்போவே சொன்னோம் இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டதன் மூலமாகத்தான் ஒரு தோல்வி நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்வதற்காக முன்னமே இது போன்ற நடவடிக்கைகளோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. நீங்கள் குறிப்பிடுகிற சத்யா அவர்கள், அதிமுக சத்யா அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காருல்ல, இந்த தேர்தலுக்கு தொடர்ந்திருக்காரு கடந்த தேர்தல் 2021. அப்போ யார் ஆளுங்கட்சி? அப்போ அதிமுக. அப்போ என்னன்னா ஒரு ஆளுங்கட்சி அரசு அதிகாரிகளை வச்சு ஒரு முறைகேடை செய்ய முடியும் அப்படின்னா அதிமுக அந்த முறைகேடை செஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த வாக்காளர் பட்டியலை சேர்க்கிறதும் நீக்கிறதும் எவ்வளவு எளிமை அப்படிங்கறத சொன்னீங்க. பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க ஆளுங்கட்சியோட பேச்சை கேட்பாங்கங்கிறது உண்மைன்னா 2021 அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது தோற்ற பிறகு ஒரு வேட்பாளர் தான் தோற்றதுக்கு நிறைய காரணங்களை பட்டியலிடுவார். அதில் முக்கியமான ஒன்று, நான் நியாயமாக இந்த தேர்தலை எதிர்கொண்டு தோற்றே அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒன்று இந்த வாக்காளர் திருத்த பட்டியல். தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்லாம் தாண்டி இப்போ நான் என்ன நினைக்கிறேன், திமுகவுக்கு வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ண வேண்டிய ஐடியா வந்துருச்சுன்னு வைங்களேன், இல்லை நம்ம பண்ண தான் போகிறோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குன்னா வாக்காளர் பட்டியலில் நீங்கள் ஆதார் நம்பரை இணைங்கிற கோரிக்கையை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாங்க. நீங்கள் வாக்காளர் பட்டியலை உறுதி பண்ணணும்னா அதில் ஃபேக் இல்லாமல் இருக்கணும்னா ரெப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா எல்லாருக்கும் ஆதார் அட்டையோட விடுங்க இணைங்கன்னு சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் அது முடியாதுங்கிறாங்க. அப்போது ஒரு தேர்தலில் நேர்மையாக நடத்தணுங்கிறதுக்காக அரசு கொடுத்துருக்கிற அடையாள அட்டையை கண்டிப்பாக நீங்கள் மேண்டட்டரியாக சேர்க்கணும்னு சொல்கிறவங்க ஃபோர்ஜரி பண்ண போகிறாங்களா, அதை எங்களால் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபோர்ஜரி ஐடியா இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் யார் பயப்படுறாங்கங்கிற ஒரு கேள்வியும் இதில் கூட சேர்ந்தே வருது இல்லை. அதிமுக இந்த பிரச்சனையை ஏன் இப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு அரசு ஊழியர்கள் மத்தியில் என்ன மாதிரியான நல்பெயர் தற்போது இருக்கிறது, பழைய ஓய்வு திட்டத்தை அவங்க கொண்டு வரல, நிறைய அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பதாக திமுக அரசு சொன்ன நிறைய விஷயங்களை அவங்க செய்யலைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த ரெண்டையும் அதிமுக கிளப் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன ஆவணங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. தமிழகத்தில் விரைவிலே அடுத்த மாதம் துவங்க இருக்குது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடத்த போகிறாங்களா, இன்னும் எந்தெந்த மாநிலங்களில் அப்படின்ற இதை பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் அடுத்ததாக எந்தெந்த பகுதிகளில் எஸ்ஐஆர் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னா 2 யூனியன் பிரதேசங்கள் உட்பட மொத்தமாக 12 மாநிலங்களில் இது பண்ணுறாங்க. அந்தமான் நிக்கோபார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், லட்சத்தீவு, மத்திய பிரதேசம், புதுச்சேரி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு. இப்போது நம்ம பார்த்த இந்த மாநிலங்களில் அடுத்தடுத்து வரிசையாக மேற்கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை முறை மேற்கொள்ளப்பட்டது, நான் முன்னமே சொன்ன மாதிரி 51லேருந்து 2004 வரைக்கும் ஏற்கனவே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் 8 முறை தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் பட்டியலிடக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, விரைவான நகரமயமாக்கல் தொடர்ந்து நடக்குது, அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொடர்ந்து பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துட்டே இருக்காங்க பல காரணங்களுக்காக, இளைஞர்கள் வாக்களிக்க தகுதி பெறுறது, வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்கள், இதுதான் பெரும் கேள்வியாகி உச்சநீதிமன்றம் கூட பல உத்தரவுகளையும் அதில் பிறப்பிச்சாங்க. அடையாள அட்டை, ஓய்வூதியம் பெறும் உத்தரவு அது தொடர்பானது, பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பட்ட சான்றிதழ் இருந்ததுனாலும் அதை வச்சும் நீங்கள் உங்களுடைய இந்த எஸ்ஐஆரில் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இருப்பிட சான்றிதழ், லாஸ்ட் ஆதார் அட்டை அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் அதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சேர்த்துக்கொள்ளப்பட்டது. இதில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எந்தெந்த நாட்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அக்டோபர் 28 நவம்பர் 3 2025 அச்சிடுதல் அது தொடர்பான பயிற்சி அப்படின்றது வழங்கப்படுது. வீடு வாரியா, அதாவது நம்ம ஒவ்வொரு இல்லங்களுக்கும் வந்து எப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்துவாங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நீங்கள் தான் இருக்கீங்களா, யாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்தவங்க இப்போ இல்லை, இது போன்ற விவரங்களை நவம்பர் 4, அதாவது வரக்கூடிய நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 ஒரு மாதத்துக்கு இந்த நடவடிக்கையை அவங்க மேற்கொள்ள போகிறாங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ஒரு சாம்பிள் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆகும்ல, அது டிசம்பர் 9 2025 வெளியாகும். அதில் இல்லை என்னுடைய பெயர் விடுபட்டிருக்கு சேர்க்கணும், இல்லைனா இந்த இன்னும் பிற மாறுதல்கள் இருக்கு அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஆட்சேபனை தெரிவிக்கும் காலகட்டம் டிசம்பர் 9 இருந்து ஜனவரி 31 வரைக்கும், ஜனவரி 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படின்றது அந்த ஃபைனல் இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா பிப்ரவரி 7 2026 இது எல்லாமே நம்ம தமிழகத்துக்கு பேசுகிறோம். தமிழகத்தில் எப்போ நடக்கும், முக்கியமாக நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் அந்த வாக்காளர் பெயர் அந்த பட்டியலில் பெயர் சேர்ப்பதும் நீக்குவதும் நடத்தப்படும். அந்த சமயம் மக்கள் என்னென்ன அட்டவணைகள் என்னென்ன நீங்கள் வச்சுருந்தா சான்றிதழ் பொருந்துமோ அதையெல்லாம் வச்சுருந்தே நீங்கள் அளிக்கணும் அப்படின்றதான் இந்த சமயத்தில் முக்கியமாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டியது. இந்த விவகாரத்தில் அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அந்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சிறுபான்மை ஓட்டுகள் நீக்கத்தை எப்படி தடுக்கும் திமுக? அதாவது பீகாரில் வந்து 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது, அதில் தங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாக்குகள் தான் பெரும்பான்மையாக நீக்கப்பட்டது, குறிப்பாக சிறுபான்மையினர் இல்லை, மகளிருடைய வாக்குகள் இல்லை, இது எல்லாமே அங்கே எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டாக முன் வச்சாங்க. ஆனால் தமிழகத்துக்கு இதை அப்படியே பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னா தமிழகத்தில் இருக்கும் பெரும் கட்சிகள் திமுக அதிமுக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பூத் ஏஜென்ட் ஸ்ட்ரென்த் மாதிரி வேறு எங்கேயுமே இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு பூத் ஏஜென்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு பெரும் கட்சிகள் இது போன்ற ஒரு கேள்வி எழுப்புவது முதல்ல சரியா அப்படின்ற பார்வை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் சிஎம் இன்னைக்கு பேசினார் இல்லையா, என்ன பேசியிருந்தாரு அப்படின்றத பார்த்துடலாம். என்னுடைய வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்பும் உறுதியேற்று களப்பணி ஆற்றினால் எல்லா வாக்குச்சாவடிகளிலையும் முன்னிலை பெற்று 2026 7வது முறையாக கழக ஆட்சி அமைவது உறுதியாகிவிடும். 2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல். தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான்னு தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண் மொழி மானத்தை நாம காக்கணும். அதாவது இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம், திமுகவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவர் பேசியிருக்காரு. தமிழகத்தில் மொத்தமாக ஒரு 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு. திமுக தற்பொழுது மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு ஒருத்தர் பொறுப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ என் ஒரு தேனியில் என்னுடைய பெயர் இருக்கு அப்படின்னா இந்த நடவடிக்கைகளில் என் பெயர் நீக்கப்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இதை கவனிக்கக்கூடிய இந்த கட்சிகளை சார்ந்த ஏதோ ஒரு ஏஜென்ட் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. உடனடியாக தனிப்பட்ட முறையில் நம்மளை தொடர்பு கொள்வாங்க. உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கு, சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து அவங்களே வந்து அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் அதில் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பூத் ஏஜென்ட்ஸினுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதையும் தாண்டி ஒருத்தருடைய பெயரை சேர்க்கிறதுலையோ நீக்கிறதுலையோ தேர்தல் ஆணையம் சேர்க்கலை இல்லை நீக்கலை அப்படின்னா அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வழக்கறிஞர்கள் அணி சும்மா விட்டுருவாங்களா? அதை வைத்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை கேள்வி அனுப்பி அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவாங்கல்ல. அப்போது ஏன்னா ஏற்கனவே திமுக தலைவர் சொல்லியிருந்தாரு, இதில் வந்து சட்ட ரீதியாக என்னவெல்லாம் பண்ணணுமோ அதற்கு திமுக தயாராக இருக்கிறது, சட்ட ரீதியாக நாங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி இருந்துட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். இல்லை, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுக மாதிரியான 2 பெரிய கட்சிகளும் அவ்வளவு எளிதாக ஒரு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தில் தவறு நடைபெறுவதற்கு, அதாவது நீங்கள் ஒரு இயல்பான தவறுகள்னு சொல்லுவாங்க, அந்த இயல்பான தவறுகளை விட்டுருங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, நம்ம வாக்காளர் அடையாள அடையில நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ மாதிரியே இருக்காது, வேறு யார் ஃபோட்டோ மாதிரியே இருக்கும். ஆதார் ஃபோட்டோவில் வேறு ஃபோட்டோ இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரியான சூழலை கம்பேர் பண்ணுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தங்களது பூத் ஏஜென்ட்டுகள் வாயிலாக ஒரு பெரிய அளவிலான வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த முகாமை சிறப்பாகவே பண்ணுவாங்க. வட மாநிலங்களில் இல்லை மற்ற இந்திய மாநிலங்களில் இது பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்த காரணம் இந்த கட்சிகள் கட்டமைப்பு ரீதியாக பூத் ஏஜென்ட் வரைக்கும் அவங்க செயல்படாமல் இருந்தது தான். காங்கிரஸ் வந்து பெரிய லெவலில் கோட்டை விட்டதும் பெங்களூர்ல அந்த மாதிரியான இடம் தான். இப்போ அதிமுக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கையில் அவங்களும் வந்து பூத் ஏஜென்ட் நாங்கள் போட்டிருக்கோம்,
நீங்க ரொம்ப தீவிரமா திமுக எந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக இதை கண்காணிக்குதோ, எஸ்ஐஆரை ஆதரித்தாலும் கூட அதான் எஸ்ஐஆர் தான் போட்டிருக்காங்களே அது நேர்மையா நடக்கும் அப்படின்னு அதிமுகவும் சும்மா இல்லை. ஏன்னா கூட்டணிக்காக அதிமுக அதை ஆதரித்தாலும் கூட நீங்க எல்லா நேரங்கள்லையும் திமுக அதிமுக மோதல் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அதிமுக வலுவான தொகுதியில பாஜக போட்டியிடுகிற போது அங்க பாஜக எம்எல்ஏ வெற்றி பெறுவது ஒரு உள்ளூர் அதிமுக நிர்வாகிக்கு அது ஒரு சிக்கல். அவர் அங்க அதை எப்படி எதிர்கொள்வார்னு நமக்கு தெரியும். அடிப்படையில அதிமுக இன்னைக்கு வரைக்கும் விட்டுருக்கிறது என்னன்னா, அந்த எஸ்ஐஆர் திருத்தத்தை ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொண்ட அதிகாரிகள் நிர்வாகிகள் திரும்ப அதை மேற்பார்வையிடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, எஸ்ஐஆரை கூட்டணிக்காக ஆதரித்தாலும் கூட அதிமுகவுக்கான இயல்பு ஒன்று இருக்குல்ல, அவங்க அதை விட்டு இறங்கி வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், இந்த நேரத்தில் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு, அதை வச்சு நீங்கள் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதுல வேறொரு கோணத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. எஸ், அடுத்ததாக இந்த விஷயத்தில் நம்ம சிறுபான்மையினர் வாக்குகள் பேசிகிட்டு இருந்தோம். ஒட்டுமொத்தமாக அதிமுகவும் திமுகவும் இருதரப்பிலுமே பூத் ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தொடர்ந்து அதிமுக தரப்புலையும் இப்போ அந்த அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் களத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் ரொம்பவே கவனமாக இருக்காங்க அப்படின்றத புரிந்துக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சிஎம் வந்து இன்னைக்கு பேசினதில் இன்னொரு பைட்டுமே நம்ம இருக்கு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல, அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பல. அதனால மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு போகல. சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, விசிகா வராங்க, கம்யூனிஸ்டுகள் வராங்க, காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி பார்த்தார். ஆனால் யாரும் அங்கே போகலை. மக்களும் அவர் பேசுறத நம்ப தயாராக இல்லை. அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல. எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது. இதை ஒட்டி நமக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வியை பார்த்துட்டு பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஆர்டிஎக்ஸிற்கு இருக்கக்கூடிய 4வது பெரும் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கிறோம். எஸ்ஐஆர் மூலம் பாஜக நினைத்ததை சாதிக்க முயல்கிறதா? இந்த கேள்வி தமிழகத்துக்கு எப்படி பொருந்தும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போ நீங்க பீகார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக ஆளும் கட்சியாக வர முடியுமா அப்படின்னா வர முடியும். அதனால இதன் மூலமாக அவங்க ஏதோ சாதிக்க நினைக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து களம் கண்டால் ஒரு 10% கூட பெற முடியாத ஒரு கட்சி இங்க இந்த திருத்தத்தின் மூலமாக தங்களுக்கான வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த முயலுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆளும் கட்சியாக வருவதற்கான அவர்களுடைய நடவடிக்கை இருக்குமா அப்படின்னா அது தமிழகத்துல சாத்தியம் கிடையாது அப்படின்றதா நான் உணர்ந்து கொள்றேன். இன்னொரு விஷயம், அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க அப்படின்றனால இதன் மூலமாக கூட்டணி வெற்றியை அவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாலும், அதாவது எவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்து அவர்களுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுறாங்க, அது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் எவ்வளோ வரும், இந்த கால்குலேஷன்லாம் வச்சு தான் பாஜக நினைச்சதை சாதிக்க நினைப்பாங்களா அப்படின்றதுல இந்த கேள்வியை தமிழகத்துக்கு முதல்ல பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதை பொருத்தி பார்க்க முடியும். பிப்ரவரி 7ஆம் தேதி அவங்க உங்க கொடுத்த டேட்டால பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க. அதுக்கு பிறகு நீங்க எந்த மாற்றமும் அதில் செய்ய முடியாது. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏப்ரல் மாதங்கள்ல பொதுவாக தமிழ்நாட்டில் மே முதல் வாரம் அல்லது ஏப்ரல் 3ஆவது வாரத்தில் தொடங்கி மே முதல் வாரத்துக்குள்ள தேர்தல் நடக்கும். அப்படின்னா எலக்டோரல் ப்ரொசீடிங்ஸ், எலெக்ஷன் ப்ரொசீடிங் வந்து மார்ச் மிடில் ஆரம்பிக்கும். அப்படின்னா பிப்ரவரிங்கிறது வந்து பிப்ரவரி 7 முடிக்கிற போது அடுத்த வாரம் பிப்ரவரி கடைசியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிக்கையே வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா, எஸ்ஐஆரை கொண்டு வந்து ஏன் இவ்வளவு நெருக்கத்தில் நீங்க செய்றீங்க? பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு எந்த திருத்தமும் மேற்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. உங்கள் பெயர் உங்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை இந்த எஸ்ஐஆரினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் முறையாக சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக, அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சி பூத் ஏஜெண்டாக இருந்தாலும் உங்க ஏரியாவில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த பாகம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பாகத்தோட பாக முகவர்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் அந்த லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல போய் ஒரு முறைக்கு இருமுறை வாக்காளர் பட்டியலில் உங்க பெயர் இருக்கிறதா அல்லது திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதனை பண்ணிக்கிறது கட்சிகளை தாண்டி ஒரு வாக்காளராக நம்முடைய ஜனநாயக கடமை. பாஜக தமிழ்நாட்டில் செய்ய முடியுமாங்கிற அரசியல் கேள்விக்கு 2026 பதில் சொல்லும்.
கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் களத்தில் எவ்வளோ பெர்சன்டேஜாக ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்றப்போ தமிழகத்தில் குறிப்பாக மாநகரங்களில் கம்மியாக தான் பதிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இது ரொம்பவுமே மக்களுமே கவனமாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றத புரிந்து எல்லாருமே செயல்படணும் அப்படின்றதும் தவிர்க்க முடியாத ஒரு கருத்து. சண்முகம் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த தலைப்புக்கு நகரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் பிஜேபியினுடைய சதி திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாம். அவர்களுடைய இந்த முடிவு வன்மையான கண்டனத்திற்குரியது. கண்ணை கட்டி கொண்டு கிணற்றிலே விழ வேண்டும் என்று பிஜேபி சொன்னாலும் அதை ஏற்று செயல்படும் சுய சிந்தனையற்ற அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரை அவர் விமர்சித்திருக்கிறார். நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த தேர்தல் முடிவுகள் அது சொல்லக்கூடிய யாருக்கு சாதக பாதகமாக வருகிறது அப்படின்றத வச்சு தான் இதில் யாருடைய நிலைப்பாடு சரி அப்படின்றதை நம்ம பேச முடியும்.